ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன எண்ணெயில் கிடக்குதுன்னா புளி, சின்ன சின்ன பீஸாக புளியை அதில் நான் பிச்சு போட்டிருக்கேன். இந்த மிளகா, இந்த அளவுக்கு பூண்டை தட்டி பாருங்கள். நான் வந்து பெரிய பூண்டாக வாங்கலை, ஃபாரினில் வந்து பெரிய பெரிய பூண்டாக போட்டு வறுத்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே வந்து நான் சின்ன பூண்டாக, பல்லு உள்ள பூண்டாக வாங்கிட்டு வந்து தட்டி இதில் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு நுணுக்கி தருவாங்க, இல்லைன்னா கொடக்கல்லில் போட்டு அந்த குத்தி அதை வந்து தூள் மாதிரி செஞ்சு அப்படி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் வறுத்து நம்ம மிக்சியில் அடித்து செஞ்சாலும் அதே டேஸ்ட்டு வருதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபாரினில் இருக்கப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா மொறுன்னு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு நிறைய சேர்க்கறதால கொலஸ்ட்ரால் கூட ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துங்க. கல் உப்பு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். திருப்பி போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நல்ல கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்பூனால் எடுத்து அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ அரைச்சாலும், அதாவது இவ்வளோ மாதம் நிறையா நாள் இது கெட்டு போகாது தான். ஆனால் நீங்கள் அரைச்சா இது அவ்வளோ நாள் இருக்கவே இருக்காது, ஏன்னா நம்ம சாப்பிட்ருவோம். அதனால வந்து எவ்வளோ அரைச்சாலும் இது உடனே எங்கள் வீட்டில எல்லாம் தீர்ந்து போயிடும். இதில் வந்து நல்லெண்ணெயை நல்லா அது வந்து நனையிற அளவுக்கு ஊற்றி நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் நான் பார்க்கறதுக்கு காரம் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு இதெல்லாம் இருக்கிறதால அது காரமே இருக்காது. என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து நல்லா தொட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு தோசையை சுட்டு அந்த பூண்டு பொடி, மிளகா சட்னி, கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் வச்சு, ஆனால் இருக்கிறதுலே டாப் வந்து அந்த பூண்டு போட்டு அரைச்ச பொடி தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் கூட கொஞ்சம் உரைக்கும், அது உரைப்பே தெரியாதுங்க. தோசையை சுட்டு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதுங்க, இவ்வளோ எடுத்திங்கன்னா போதும். இதை அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நீங்கள் இனிமேல் இந்த பூண்டு பொடி எனக்கு வேணும் அப்படின்னு எல்லா வீட்டில் யாராவது சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட எனக்கு பூண்டு பொடி வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.